டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரொம்ப நாளா எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிபிகேஷன் தான் இந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன். ஸோ நான் எங்க ஊர்ல பார்த்தேன் அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி காம்படிஷன் ஜாஸ்தி. ஸோ இந்த குரூப் 4 பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மொத்தம் 5 விஷயம் இம்பார்ட்டண்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ நீங்க எக்ஸாம்க்கு எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து வைஸா சூஸ் பண்ணுங்க. நிறைய சோர்ஸுக்கு போகாதீங்க. இப்போ ஏன்னா எக்ஸாம்க்கே ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு அப்படிங்கும்போது நிறைய சோர்ஸஸை கன்ஃபியூஸ் பண்ணி படிக்காதீங்க. ஒரே சோர்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் திங், இந்த லேசினஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஷெட்யூல் கரெக்டா போட்டு ஸ்டடி ஷெட்யூல், ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு மூணையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த் திங் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எவ்வளவு தூரம் எக்ஸாம்க்கு நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணாலும் பிரஷர் இல்லாம பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி